நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஜஸ்ட் ஒரே ரோடு வந்தீங்கன்னா நம்ம கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு 200 மீட்டரில் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருங்க. நீங்கள் ஏர்போர்ட் ரோட்லேருந்து நீங்கள் 10 மினிட்ஸ் ட்ராவலில் வந்தீங்கன்னா குறும்பபாளையங்க. குறும்பபாளையத்துக்கும் நம்ம கோல்பாளையம் கேஎம்சிஹெச்சுக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் தான் நம்ம பார்க்குறோங்க. என்ஹெச்லேருந்து ரொம்ப பக்கத்தில், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கரில் டெவலப் பண்ணிருக்கூடிய ஒரு டிடிசி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு 171 பிளாட்ஸ் வந்து நம்ம இதில் பிரிச்சிருக்கோங்க. சைட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 2.25 சென்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வீடு கட்ட போகிறோம்னா மேக்ஸிமம் நம்ம என்ன எதிர்பார்ப்போங்க, பக்கத்தில் ஒரு கடை இருக்கணும், இல்லை ஒரு பெட்ரோல் பங்க், ஏடிஎம் இந்த மாதிரி இருக்கணும், ஸ்டாப் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த எல்லா செக் பாக்ஸுமே டிக் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க்கும் போர்வெலுக்கு நம்ம பில்ட் பண்ணியாச்சு. எஜுடேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜோடவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து சைட்டோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் தார் ரோடு கொடுத்துருக்காங்க. அது போக சைட்டுக்குள்ள கட் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் 33 ஃபீட்டில் ரோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சோலார் லைட்டுங்க, ட்ரிப் இரிகேஷனோட ட்ரீ பிளான்டேஷன், போர்வெலுக்கும் சரி நல்ல தண்ணி ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப்லைன் நம்ம பண்ணி கொடுத்துறோம். வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பெரியவங்க வாக்கிங் போகிறக்கு வாக்கிங் ட்ராக் விடுவாங்க. உள்ள டர்ஃப் மால் கொண்டு நம்ம உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குங்க. ஆதித்யா குரூப் அவங்களோட குறும்பபாளையத்தில் இருக்கு. கேஎம்சிஹெச் இருக்கு, குமரன் மெடிக்கல் சென்டர் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. கோவை வித்யாஸ்ரம் இருக்கு, இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி எல்லாமே அட் த மேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. பிரைஸ் வந்து என்ஹெச் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாகவும் நம்ம பண்ணணும், பிளஸ் அதே சமயம் உங்களுக்கு மார்க்கெட் பேஸ் பண்ணி நம்ம பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பர் சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15.75 லேக்ஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 BHK எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்கள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா 58 லேக்ஸ்ல நம்ம பண்ண முடியுங்க. என்னங்க கோயம்புத்தூர்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அது என்ஹெச் ரோடுங்க, இது ப்ராப்பர்ட்டி. அப்போ இதுதானே ரியல் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. இந்த சைட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாலா சார் சொல்லுங்கள், சைட்டோட லொக்கேஷன். கண்டிப்பாக மேடம். அதாவது இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோட லொக்கேஷன் தாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு வந்தீங்கன்னா நம்ம கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு 200 மீட்டரில் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் வந்தீங்கன்னா குறும்பபாளையங்க. குறும்பபாளையத்துக்கும் நம்ம கேஎம்சிஹெச் கோல்பாளையம் கேஎம்சிஹெச்சுக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிடிசி லேஅவுட் தான் நம்ம பார்க்குறோங்க. இது வந்து போத் டிடிசி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஹெச்லேருந்து ரொம்ப பக்கத்தில், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது. அவ்வளோதான், இதுக்கு மேலே எப்படி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும்? ஸோ சைட்லேருந்து அப்படி பார்த்தாலே பஸ் போகிறது வர்றது எல்லாமே தெரியறது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்னா எவ்வளோ பிளாட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது? அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கரில் டெவலப் பண்ணிருக்கூடிய ஒரு டிடிசி அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 171 பிளாட்ஸ் வந்து நம்ம இதில் பிரிச்சிருக்கோங்க. சைட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 2.25 சென்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2.25, 3, 3.5 இந்த மாதிரிங்க. அதாவது 30க்கு 40, 30க்கு 50, 30க்கு 45 இந்த மாதிரி ஓரளவுக்கு பட்ஜெட் இதில் பண்ணுற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோங்க. சைட் பார்க்குறப்பவே வந்துட்டு பார்த்த உடனே தெரியும்ல, ஒரு மாதிரி நீட் அண்ட் எலகெண்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. என்னென்ன டெவலப்மெண்ட் இங்கே பண்ணிருக்கு? டெவலப்மெண்ட் சொல்லிடுங்க மேடம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சுருக்கமாக சொல்லிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களாகட்டும் இல்லை நானாகட்டும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது நான் வீடு கட்டணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். நீங்கள் வீடு கட்ட போகிறோம்னா மேக்ஸிமம் நம்ம என்ன எதிர்பார்ப்போங்க, பக்கத்தில் ஒரு கடை இருக்கணும், ஒரு சமையல் தேவையான பொருள்லாம் வாங்கணும், டக்குன்னு போய் வாங்கிட்டு வரணும், இல்லை ஒரு பெட்ரோல் பங்க், ஏடிஎம் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரோடு அப்ரோச் நமக்கு போக்குவரத்துக்கு, அதாவது பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். இந்த 3 விஷயம் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போங்க. ஸோ இந்த எல்லா செக் பாக்ஸுமே டிக் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் என்ஹெச் பக்கத்தில் இருக்கிறனால இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அப்ரோச் ஈஸியாக இருக்கும். எல்லா பெரிய ஏரியாவும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இன்றைக்கி இங்கே வீடு கட்ட போகிறோன்னா பக்கத்தில் கடை கண்ணிக்கு போகணுன்னா கடை, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலு, ரெகுலராக போகணுன்னா போயிட்டு வர்றதுக்கு ரோடு ப்ராப்பராக இருக்கணும். இது என்ஹெச்சே பக்கத்தில் இருக்குது, சைட்லேயும் ரோடு ப்ராப்பரான தார் ரோடாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வெளியிலையும் அவ்வளோ சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா, முக்கியமாக வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பங்களா டைப்பில் பெரிய பெரிய வீடு இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா தான். சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற டெவலப்மெண்ட் சொல்லுங்கள். அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க்கும் போர்வெலுக்கு நம்ம பில்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே எல்லாமே வைடான தார் ரோடு தான். எஜுடேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜோடவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து சைட்டோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் தார் ரோடு கொடுத்துருக்காங்க. அது போக சைட்டுக்குள்ளே கட் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் 33 ஃபீட்டில் ரோடு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் லைட்டுங்க, ட்ரிப் இரிகேஷனோடவே நம்ம ட்ரீ பிளான்டேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் வரப்போகுதுங்க அது. ப்ளஸ் சைட்டுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக போர்வெலுக்கும் சரி நல்ல தண்ணி ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப்லைன் நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு தனியாக அந்த ஏரியாவுக்கு ஒரு தனியாக பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக பெரியவங்க வாக்கிங் போகிறக்கு வாக்கிங் ட்ராக் விடுவாங்க. ப்ளஸ் இதுக்குள்ளே இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ஒரு டர்ஃப் நம்ம உள்ள ரெடி பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த மாதிரி டர்ஃப் இதெல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ப்ரீமியமாக சிக்னேச்சரான ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வரணுங்கிறாங்க. உள்ள டர்ஃப் முதல் கொண்டு நம்ம உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோட இன்னைக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸ்
பர்பஸ்க்கு கம்ப்ளீட்லி 100% வந்துட்டு நம்ம அஷ்யூர்டாக சொல்லலாம். வீடு கட்டினா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே ரொம்ப தூரமாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சைட் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக மேடம். என்னன்னா நீங்கள் NHA பேஸ் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாவே வந்து இயர்லி 1 lakh வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் எந்த போனீங்கனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே போனீங்கனாலும் NHA பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராஜெக்ட்னாவே அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குங்க. ஸோ மினிமம் 1 lakh வந்து பர் இயர் வந்து நமக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு வித்தின் ஒரு 2 yearsக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு 2 lakhs மினிமம் வந்து நமக்கு அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா மினிமமே NH ரோடு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவங்களோட கணிப்பேன ரியல் எஸ்டேட்லேயே இருக்கிறாங்க. NH ரோட பக்கத்துலேயே ஒரு சைட் அப்படின்னா நியர்லி வந்து ஒரு சென்ட்டுக்கு ₹1,00,000 வரைக்கும் வருஷத்துக்கு ஏறிட்டே இருக்கான். அப்போ எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ப்ராஃபிட்டுங்கிறத நீங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன் 2 வருஷம் கழிச்சு எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பலாம். ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸ் பக்கா ஏரியா தான். இருந்தாலும் இங்கே வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா குழந்தைங்க இருக்கும், ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நியர்பை ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது? மேடம் கோவில்பாளையம் சரவணம்பட்டி பற்றி நான் பெருசாக விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ இது இருக்குங்க, நீங்கள் சர்ச் பண்ணியே தெரியும் கோவில்பாளையம் சரவணம்பட்டியில் என்னென்ன மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் சரவணம்பட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குங்க, ஆதித்யா குரூப் அவங்களோட குறும்பாளையத்தில் இருக்குங்க. இப்போ கோவில்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை வித்யாசிரம் இருக்குது, இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸும் சரி. ஹெல்த் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா KMCH இருக்குங்க, குமரன் மெடிக்கல் சென்டர் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 10 minutes அட் த மேக்ஸ் ஒரு 10 minutes ட்ராவல் ரீச் பண்ணக்கூடிய இதில் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் NH மேலே சொல்ல வாங்க வேணும். 24 hours பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியான மெயின் ரோடு, பஸ் ஸ்டாப்பும் நியர்பைலே இருக்கிற மாதிரியான ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெயின் ரோடு தான் நம்ம வீட்டிலேருந்தே போயிட்டு வர மாதிரி. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ், ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே எனக்கு எல்லாமே ஓகே, எப்படி யோசித்தாலும் சைட் ஓகே தான். ஸோ ப்ரைஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம்? ப்ரைஸ் வந்து NHA பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம அஃபோர்டபுளாகவும் நம்ம பண்ணணும், ப்ளஸ் அதே சமயம் உங்களுக்கு மார்க்கெட் பேஸ் பண்ணி நம்ம ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஒரு per சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15.75 lakhs நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் கொடுத்து தான் நம்ம ரேட்டு நம்ம கொடுக்குறோங்க. பையர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புக்கிங் எடுக்கும்போது நம்ம ஒரு சின்ன நெகோஷியபிள் கொடுக்குறாங்க. ஸோ 15.75 lakhsங்கிறது ஒரு NH பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு கரெக்டான ப்ரைஸ் ரேட்டு தான். ஏன்னா இன்னைக்கு 15 அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் சர்வசாதாரணமாக எந்த ஒரு ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டே வந்துட்டு 18-20 போதுங்க. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ், கரெக்டான ஒரு ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்காக என்ன ப்ரைஸ்லேருந்து நம்ம வீடு பண்ணலாம்? ஒரு 2 BHK எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1200 square feet நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு 58 lakhsல நம்ம பண்ண முடியுங்க. அதாவது நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அப் டு 80 to 85% வரைக்கும் நம்ம ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ 58 lakhs இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸோட நம்ம ஒரு டூப்ளெக்ஸ் மாடலில் வீடு கட்ட முடியும். ஓகே. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்துட்டு 58ங்கிறது இந்த NH ரோட் பேஸ் பண்ணி யோசிக்கிறப்ப ஒரு 80 lakhs 90 lakhs தான் வீடே காதில் விழுகுது நம்ம போகிறப்போ. பட் NH ரோடு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டியில் 58 lakhsக்கு உங்களுக்கு 2 BHK அப்படிங்கும்போது ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஏன்னா இடமா பார்க்கும்போது சென்ட்டு 15,75,000, அதுலேயும் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இருந்தாலும் இன்றைக்கி வந்து நிறைய IT பீப்புள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஃபுல்லாக அமௌண்ட் கையில் இல்லை, லோன் போய்க்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுறாங்க. லோன் நம்ம சைட்லேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இடத்துக்கு இல்லை வீட்டுக்கு? அதுதான் மேடம். இப்போ இடமா வாங்கி நான் ஹவுஸ் வந்து இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்களுக்கு ஹவுசிங் லோன் போய்க்கலாங்க. இல்லை நான் இப்போதைக்கு வந்து நான் லேண்டுக்கு மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா லேண்ட் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டை அப் வச்சிருக்கனாலங்க ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேங்க. ஸோ அட் த மேக்ஸ் ஒரு 10 daysக்குள்ள நம்ம அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு இமீடியட்டாக நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எங்கள் டீம் வந்து அதுக்கான கோஆர்டினேட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருங்க. ஸோ லேண்டாக போனீங்கன்னா லேண்ட் லோன் வந்து ஒரு அப் டு 70% வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் இந்த சைட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துட்டு சார் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லாத விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தென் நீங்கள் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வரணும்னா சொல்லிக்கலாம். மேடம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா அந்த சேல்ஸை தாண்டி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு NH இருக்குங்க. அது போக பெரிய பெரிய ஏரியா ரீச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய லொகேஷனில் இருக்குங்க. ஸோ IT பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும்,
ஆகட்டும். ஏன்னா மெயின் ஐடி பார்க் எடுத்துட்டீங்கன்னா சரவணம்பட்டி ஐடி பார்க் இருக்குங்க. அதே மாதிரி குறும்பபாளையத்துல எல்லாம் எஸ்பிபி டெக் பார்க் இருக்குங்க. இந்த மாதிரி ஐடி பார்க்ல ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அடுத்த மேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிட முடியுங்க. இது போக வேற இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒர்க் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இங்கிருந்து ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்கிறனால இது வந்து நீங்க வீடு கட்டி குடி வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க இது கண்டிப்பா. ஓகே, ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே கரெக்டாக இருக்கும். இருந்தாலுமே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு. பிகாஸ் அவ்வளோ வீடு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு எல்லாமே எக்கச்சக்கமாக ஒரு வீடு கட்டி என்ன எதிர்பார்ப்பீங்களோ அத்தனை வசதியுமே இருக்குங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை இந்த சைட்டில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், வடக்கு கிழக்கு சைட்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்கானா? இது வந்து நம்ம இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங் நான் ப்ரீ லான்ச்சில் தான் புக்கிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் வைஸும் நமக்கு வந்து ஒரு நெகோஷியபிள் நம்ம கொடுப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா இதில் சாய்ஸ் நிறையா இருக்குங்க. எப்பவுமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல அதாவது விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் நிறையா இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டில் ஒரு 30x40 சைஸ் இல்லை 30x50 இந்த மாதிரி சாய்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ அதில் நமக்கு என்ன வேணுமோ நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இது புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ப்ரீ லான்ச்சில் வந்து இதில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டைம் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நான் இது ஒன்று தான் நான் கேட்க மறந்துட்டேன், அதுவுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் லேஅவுட்டு எந்த மாதிரியான லேஅவுட்ஸ் வேணும், கிழக்கு வடக்கு கார்னர் நல்ல ப்ரீமியம் சைட்ஸ் வேணும், நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், காண்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.